அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க இருக்க முடியல. நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு. மத்தவங்கள பத்தி எனக்கு தப்பா பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்ற பழக்கம், எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன், கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், சொல்ல விரும்பல. ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில இருந்து நான் வெளியில வரணும். இங்கே சென்னையில இருக்கும் போதே எனக்கு அந்த சூழ்நிலையில இருக்க முடியல. நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், ஜோவிகா என் வயித்துல இருக்கா. பட் எனக்கு வந்து இங்க இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்னும் போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும். மாமனார் மாமியார் வீடு அப்படின்னும் போது யார் வேணா மருமக வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ எங்க அம்மா திடீர்னு சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தையில அமெரிக்கால எல்லாம் இருந்திருக்கேன், பிகாஸ் அம்மா அங்க இருந்தாங்க, ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருந்தாங்க, நாங்க நிறைய வருஷம் அங்க இருந்தோம், நான் படிச்சிருக்கேன் அமெரிக்கால. திடீர்னு அமெரிக்காவுக்கு போலாமான்னா அங்க யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அமெரிக்கா இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எங்க அப்பா நான் நிம்மதியா அந்த குழந்தைய பெத்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியா நான் சுகமா இருக்கணும், எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்தை வயிற்றுல இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, நானும் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றுல என் குழந்தை 4 மாசம் குழந்தை, 3 பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃப், அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க. ஒரு லேடி, ரத்னா வெலகுப்புடி, ஐ ரிமெம்பர் ஹர் டுடே. தேங்க்யூ ரத்னாக்கா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன். அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடைச்சிது. எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது, தனியாக இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சிருப்பேன் நான் படத்தில், நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து வயிற்றுல குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக். அது நான் வாழ்க்கையில் அனுபவிச்ச அந்த விஷயம். அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க, லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் அவங்களாலே என்னோட வலியை பார்க்க முடியலன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலையும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்தை. அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். அப்போ ஒரு படம் பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ் படம், 9 monthsன்னு ஒரு படம். அதுல இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியா குழந்தை எடுத்து பெத்தெடுப்பா.